ஸோ அந்த ஆடி அமாவாசை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடலாமா? நமக்கு அமாவாசைனாலே ஸ்பெஷல். இப்போ ஆண்கள் மட்டும்தான் அந்த தர்ப்பணம் செய்யணுமா மேம்? பெண்கள் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? பெண்கள் வந்து பட் இதெல்லாம் பண்ணாமல் விட்டால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? அவங்க வீட்டில் ஒரு முன்னேற்றம். பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஜோதிடர் கஜலட்சுமி மேம் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னாலே தொடர்ந்து விசேஷ நாட்களாக தான் வரும். அதுலேயும் ஆடி அமாவாசை வந்து ரொம்பவே விசேஷமாக பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆடி அமாவாசை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடலாமா? நமக்கு அமாவாசைனாலே ஸ்பெஷல். அதுலேயும் மாலி அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை அந்த மாதிரி இருக்குது. அதுலேயும் இந்த ஆடி அமாவாசைக்கு என்ன ஸ்பெஷல்னு போனால் அம்மனோட வழிபாட்டோடு சேர்ந்து வரக்கூடியது. இந்த ஆடி அமாவாசைக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்களை முதல்ல வழிபடணும். முன்னோர்களை வழிபட்டுட்டு இப்போ வரக்கூடிய ஆடி அமாவாசை நமக்கு புனர்பூச நட்சத்திரத்தோடு இணைந்து வருது. அதுவும் வேழக்கிழமையோடு இணைந்து வருது. ஸோ நமக்கு குருவோட அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த அமாவாசை அன்னைக்கு காலையில் பித்ருகளுக்கு நம்ம எப்படி சாந்தி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சித்தர் கோயிலுக்கும் போய் முடிஞ்சால் அந்த இடத்துல ஸ்டே பண்ண முடிஞ்சால் ஸ்டே பண்ணிட்டு வழிபட்டுட்டு வரலாம். ஆடி அமாவாசை பௌர்ணமியில் நம்ம ஏன் வந்து குலதெய்வத்தையும் இப்படி பௌர்ணமியில் நம்ம குலதெய்வத்தை வழிபடுறோமோ அமாவாசையில் பித்ருகளுக்கு வழிபடணும். பித்ருகள் சாந்தி அடைஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய குலம் வந்து நல்லபடியாக வாழும் அப்படின்றது முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. பித்ருகளோட ஆசி இருந்தால் மட்டும்தான் நமக்கு எந்தவித தடையும் இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற எல்லா செயலுமே நல்லபடியாக நடக்கும்ன்றது ஒரு உண்மையான விஷயமும் கூட. பித்ரு தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான நாளும் இந்த ஆடி அமாவாசை. இப்படி நமக்கு தட்சிணாய புண்ணிய காலம் ஆரம்பித்து வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த ஆடி அமாவாசை. நமக்கு எப்படி தட்சிணாய புண்ணிய காலம் வந்து இப்படி தேவர்களுக்கு ஒரு நாள் பொழுது வந்து 6 மாதம் இருக்குது. அதில் மாதிரி இது பொழுது வந்து தட்சிணாய புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய காலம். இந்த காலம் ஆரம்பித்து நமக்கு உடனே வரக்கூடிய ஆடி அமாவாசை மிக மிக சக்தி வாய்ந்த அமாவாசையும் கூட. ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம எப்பவும் வந்து எப்படி முன்னோர்களை வழிபடுவோமோ இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்பெஷலாக அவங்களுக்கு வந்து திதி கொடுக்க வேண்டியது திதி கொடுத்துட்டு திதி கொடுக்குற வழக்கம் எல்லாருக்குமே இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை அந்த மாதிரி கொடுக்குறவங்க இருந்தாங்க. ரெகுலராக வருடத்தில் 4 முறை கொடுக்குறவங்களா இருந்தால் கொடுத்துடலாம். முடியல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நாங்கள் வருடத்துக்கு 1 முறை தான் திதி கொடுப்போம் அப்படின்றவங்க இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு எள்ளும் தண்ணியும் இறைச்சிட்டு புனித நதியில் நீராடிட்டு இல்லை கடல் இருக்க ஏரியாவில் போயிட்டு நம்ம ஒரு முறை குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எள்ளும் தண்ணியும் இறைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிண்டம் முடிஞ்சால் உங்களால் பிண்டம் வைக்க முடிஞ்சால் பிண்டமும் வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சமைச்சு அவங்களுக்கு படையல் போட்டுட்டு யாரையாவது கூப்பிட்டு சாப்பாடு போட்டு தானம் கொடுக்கும்போது அது அதீத பலனை கொடுக்கும். நிச்சயமா. இப்போ இந்த பூஜை முறையிலே வந்துட்டு சிலர் தவறா பூஜை அறையில படையல் போடுறாங்க. அது பண்ணக்கூடாது, தனியாக ஹாலில் தான் முன்னோர்களோட ஃபோட்டோ வச்சுட்டு அவங்களுக்கு படையல் போடணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இறந்தவங்களோட ஃபோட்டோ பூஜை அறையில் வைக்கக்கூடாதுன்றது ஒரு முக்கியமான விஷயமா தான். ஆனால் எல்லாருக்காலையுமே வந்துட்டு தனித்தனி ரூம் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்க எந்த இடத்துல வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல படையல் போட்டுக்கலாம். நீங்க இல்ல நான் வந்து பூஜை அறையில தான் வச்சிருக்கேன் அப்படின்றவங்க எடுத்துட்டு வந்து தனியா வச்சும் படையல் போட்டுக்கலாம். இல்ல நீங்க வேற இடத்துல வச்சிருக்கீங்கன்னாலும் அந்த இடத்துலயும் படையல் போட்டுக்கலாம். ஸோ முதல்ல முன்னோர்களுக்கு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடவுளுக்குமே படையல் போடலாம், தப்பு கிடையாது. ஸோ முன்னோர்களுக்கு மட்டும்தான் படையல் போடணும்னு கிடையாது, கடவுளுக்குமே படையல் போடலாம். இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது நாளைக்கு அமாவாசை அன்னைக்கு புனர்பூசம் நட்சத்திரம் வருதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஏதாவது சிறப்புகள் இருக்கா? புனர்பூசம் நட்சத்திரம் வந்து குரு பகவானோட நட்சத்திரம். குரு பகவானுக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு 3 நட்சத்திரம் இருக்குல்ல, அதுல வரக்கூடிய முதன்மையான நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம், குரு பகவானோட நட்சத்திரம். குரு அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நம்ம அனைத்து செய்யக்கூடிய தோஷங்களுக்கு நம்ம பரிகாரம் பண்றோம் பாத்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே குருவோட அருள் இருந்தா மட்டும்தான் நிவர்த்தி கிடைக்கும் நமக்கு. நாளைக்கு வரக்கூடிய ஆடி அமாவாசை நமக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தோட இணைந்து வருது, வேலைக்கிழமையோடு இணைந்து வருது. ஸோ இது எல்லாமே நமக்கு கம்பைண்டா வரும்போது நீங்க முதல்ல முன்னோர்களுக்கு சூரியன் உதயம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிண்டம் அதை எள்ளும் தண்ணி இறைச்சிட்டு பிண்டம் வைக்க முடிஞ்சா பிண்டம் வச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னோர்களுக்கு படையல் போட்டுட்டு தானம் தர்மம் கொடுத்துட்டு நீங்க ஏதாவது ஒரு சித்தர் கோவிலுக்கு போய் வழிபடும் போது அது நமக்கு அதீத பலனை கொடுக்கும். ஒண்ணு, நம்மளோட மனசு ரொம்ப தெளிவாகும். அந்த மாதிரி இல்ல சில சித்தர் கோவில் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட் ஸ்டே பண்ற இடம் இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லியிருக்கேன்.
சில சித்தர்கள் கோயில்ல வந்துட்டு அமாவாசையும் பௌர்ணமி அன்று வந்து நைட்டு தங்குற இது இருக்கு. அந்த மாதிரி முடிஞ்சவங்க போகலாம். அப்படி இல்லைன்றவங்க இந்த அமாவாசை வரக்கூடிய நாள்ல திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய வீரராகவ கோவிலும் நைட் ஸ்டே பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய வீரபத்திரர் கோவில்லையுமே நைட் ஸ்டே பண்ணலாம். இந்த மாதிரி கோவில்ல போய் நம்ம நைட் ஸ்டே பண்ணும்போது ஃபேமிலியோட போயிட்டு ஸ்டே பண்ணும்போது நமக்கு நம்ம காலையில செஞ்சோம் பார்த்தீங்களா, அதனுடைய புண்ணியமும் கிடைக்கும். அமாவாசை திதி அன்னைக்கு நம்ம ஒரு கோவில்ல போய் நைட் தங்கும்போது நம்மளுடைய ஒட்டுமொத்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதை பயன்படுத்திக்கலாம். அதுலேயும் பர்டிகுலராக இந்த மாதிரி சித்தர் கோவிலில் இருக்கக்கூடிய இடத்துல போய் நைட் தங்கும் போது நாளைக்கு வியாழக்கிழமையோட இணைந்து அமாவாசையோட வரும்போது நமக்கு குருவோட அருளும் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க இது எல்லாருமே. இப்போ ஆண்கள் மட்டும் தான் அந்த தர்ப்பணம் செய்யணுமா மேம்? பெண்கள் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? பெண்கள் வந்து கணவர் இல்லைன்னா பண்ணலாம். கணவர் இல்லை அப்படின்ற பட்சத்துல பண்ணலாம். மற்றபடி கணவர் பிரிந்து போயிட்டாரு, நீங்க உங்க அப்பா அம்மாக்கு பண்ணனா தாராளமா கொடுக்கலாம். அப்பா அம்மா இறந்துட்டாங்க, கணவர் வந்து பிரிஞ்சு போயிட்டார் அப்படின்றவங்க கண்டிப்பா நீங்க உங்க அப்பா அம்மாவை நினைச்சு, நான் தர்ப்பணம் கொடுக்கறது எப்படி சொல்றேன்னா, உங்களுடைய ஃபேமிலிக்கு மட்டும் தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைச்சு கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய முன்னோர்கள் பேரெல்லாம் சொல்லிடுங்க, 3 தலைமுறை பேரை சொல்லிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாம உங்களுடைய ஃபேமிலியில யாருடைய பேரா விட்டுட்டீங்களா அதையும் நினைச்சிட்டு சொல்லிட்டு, அதற்கப்புறம் இந்த ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறாங்க, யாராவது இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த மாதிரிலாம் அனாதையா இறந்துடுறாங்க பாத்தீங்களா, அவங்களையும் அவங்க பேர்லாம் நமக்கு தெரிய போறது கிடையாது. ஆனா அவங்களுக்கும் நம்ம இறைக்கக்கூடிய எள்ளும் தண்ணியும் அவங்களுக்கும் போய் சேரணும்னு நினைச்சு நீங்க ஒரு தர்ப்பணம் கொடுங்க. அது யாருக்கு வேணாலும் போய் சேரும். இவங்களுக்கு இவங்க தான் கொடுக்கணும்னு கிடையாது. இவங்களுக்கு கொடுக்கறது நம்மளோட ஜென்ரேஷனுக்கு அது போய் சேரும். அதற்கன் கூட நம்ம இந்த மாதிரி கொடுக்கும் போது மற்றவங்களுக்கும் போய் சேரும். நிறைய பேருக்கு எள்ளும் தண்ணி இறைக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருப்பாங்க. அது நமக்கு ஒரு கூடுதல் புண்ணியமாவும் கிடைக்கும். நிச்சயமா. இந்த ஆடி அமாவாசையில வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, தவறுதலா கூட செய்யக்கூடாது அப்படின்னா ஏதாவது விஷயங்கள் இருக்கா? நான்வெஜ் செய்யக்கூடாது. அதாவது நம்ம அமாவாசை வீட்டுல கும்பிடுற பழக்கம் கிடையாது, எங்களுக்கு எங்க மாமனார் மாமியார் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்கன்னு சொல்றவங்க கூட நான்வெஜ் செய்யக்கூடாது. அதற்கப்புறம் வந்து அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி முக்கியமா தலைக்கு குளிக்க கூடாது, அந்த வேலை செய்யக்கூடாது. அதற்கப்புறம் புது ஆடை அணியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில விஷயம் பண்ண வேண்டாம். வாசல்ல கோலம் போடக்கூடாது. சோ அது எதனால ரீசன் தெரியுமா? அது வந்து நம்ம வாசல்ல கோலம் போடுறது கடவுளை வர வைக்கிறதுக்காக போடுறது, மகாலட்சுமி அம்சம் கொடுக்கணுன்றதுக்காக போடுறது. நம்ம இறந்தவங்களுக்கு போடும்போது என்ன ஆகும்னா, நம்ம போடக்கூடிய அந்த கோலம் வந்து அவங்களுக்கு அது ஒரு இது மாதிரி குறியீடு மாதிரி. அது அந்த குறியீடை பார்த்துட்டு அவங்க உள்ள வரமாட்டாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம அமாவாசை திதி அன்னைக்கு கோலம் போடக்கூடாது. இல்ல நாங்க கோலம் போடணும் அப்படின்றவங்க இந்த ஒயிட் கலர் சாக் யூஸ் பண்ணாம காவி நிறம் இருக்கு பாத்தீங்கன்னா, காவி யூஸ் பண்ணி கோலம் போடலாம். பட் போடாம தவிர்த்துக்கிறது நல்லது. நமக்கு முன்னோர்கள் வீட்டுக்கு வரணும்ன்றதுக்காக தான் நம்ம சாமி கும்பிடுறோம். அதனால கோலம் போடாம இருக்கிறது நல்லது. ஓகே மேம். நம்ம முன்னோர்கள் தான் நம்மளுடைய குலதெய்வமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா? ஸோ இந்த ஆடி அமாவாசை விரதம் இருக்கிறனால குலதெய்வ சாபம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட போகும் அப்படின்னு சொல்றாங்க. முன்னோர்கள் குலதெய்வம் அப்படின்றது இல்ல, முன்னோர்கள் நம்மளோட முன்னோர்கள் வழிபட்டு இவங்கதான் நமக்கு குலதெய்வம். முன்னோருக்கு அது வந்து ரொம்ப 10-12க்கு மேல இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் தான் குலதெய்வமா சொல்றது. அவங்க வழிபட்டு வந்த விஷயத்த தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம வந்து இந்த சாபம் அப்படின்றதுலாம் இல்ல. அமாவாசை நம்ம தர்ப்பணம் திதி கொடுத்தாலே நம்மளுடைய முன்னோர்கள் சாபம் நீங்கும்ன்றது ஒரு ஐதீகம். அதுலயும் இந்த தட்சிணாய புண்ணிய காலம் வரக்கூடிய நாள், அந்த வியாதி பாதம் நாமயோகம், இந்த அமாவாசை திதி, இந்த பர்டிகுலரா ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாலி அமாவாசை, இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம திதி கொடுக்கும் போது அவங்களுக்கு எள்ளும் தண்ணி இறைக்கும் போது நமக்கு நம்மளுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கும். நிச்சயமா. அமாவாசை அன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. பட் இதெல்லாம் பண்ணாம விட்டா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? என்னன்னா நமக்கு வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் கிடைக்காது. நம்ம செய்யக்கூடிய அனைத்து வேலையும் தடையாவே போகும். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து அடிக்கடிக்கு நோய்வாய்ப்படுவாங்க. அவங்களுக்கு எண்ணிய செயல் எதுவுமே நல்லதாவே நடக்காது. அதற்கப்புறம் வந்து செலவுக்கு மீறி வந்து வரவுக்கு மீறி செலவு இருக்கும். அப்புறம் வந்து வீட்டுல வந்து யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் அந்த ஒரு ஃப்ரீடமா, ஒரு சந்தோஷமா, அந்த மன நிம்மதியே இல்லாம வருவா. இதெல்லாமே வந்து இந்த பித்ரு தோஷம் இருந்துச்சுனாலே இருக்கும். முக்கியமா அவங்களுக்கு வேலை, படிப்பு, அப்புறம் வந்து கல்யாணம், குழந்தை பேர், இது எல்லாமே தடை கொடுக்கும். ஓகே மேம். இப்போ முன்னோர்கள் கனவுல வர்றதுக்கும் அதுதான் ரீசனா? ஒருவேளை அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் அமாவாசையில படைக்காம விட்டா கனவுல வருவாங்களா?
அது ஒரு முறை அப்படின்னு இல்லை, அவங்க ஆரம்பத்திலேயே திதி கொடுக்காம அந்த திதிகளை மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படி வரும். இன்கேஸ் உங்களுக்கு அவங்க இறந்த நாள் நட்சத்திரம் திதி தெரியல அப்படின்னா நீங்க இந்த மாலி அமாவாசை வரக்கூடிய நாட்கள்ல நம்ம வந்து விரதம் இருந்து அவங்களுக்கு படையல் போட்டு திதி கொடுக்கறது ரொம்ப நமக்கு நல்ல விசேஷ பலனை கொடுக்கும். ஸோ ஆடி அமாவாசை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம். அதே நாளில் வந்துட்டு சோட சக்கலை நேரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருக்குது கேட்குறதுக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? புதுசு இல்லை, அது ரொம்ப நாளாகவே இருக்குது. ஆனால் வந்து நம்ம பர்டிகுலராக இந்த அமாவாசை, இந்த சக்தி வாய்ந்த ஆடி அமாவாசை, மாலி அமாவாசை, தை அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த சோட சக்கலை ரொம்பவே சக்தி வாய்ந்த டைமாகவும் இருக்கும். இப்படி இப்போ பௌர்ணமியில் சித்ரா பௌர்ணமி அந்த மாதிரிலாம் வரும்போது நமக்கு மந்த்லி வரக்கூடிய பௌர்ணமிலையும் இருக்குது, அமாவாசையிலையும் இருக்குது. இது வந்து அமாவாசை திதிக்கு 1 மணி நேரமும் பிரதம திதி ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கும் இடைப்பட்ட காலம் இன்னும் 3 ஹவர்ஸ் தான் நம்ம சொடசக்கலை டைம்னு சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் டைமும் நம்ம என்ன எப்படி நம்ம அபிஜித் நட்சத்திரம் நம்ம வேண்டியது வந்து ப்ரே பண்ணும்போது கிடைக்கும். இதுக்கு நம்ம பெருசா ஸ்பெஷலா பூஜைலாம் எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து ஏதாவது ஒரு நியாயமான கோரிக்கை மனசுல நினைச்சிட்டு உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வமோ உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமோ நினைச்சு அந்த கோரிக்கையை மட்டும் சொல்லி நீங்க ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த 3 மணி நேரம் நமக்கு வேலைக்கிழமை அமாவாசை தேதி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. மிட் நைட் வந்து நமக்கு அமாவாசை தேதி முடியுது. எப்பன்னா 11:58க்கு அமாவாசை தேதி முடியுது. அப்போ நம்ம எப்படி டைம் எடுத்துக்கணும்னா 11:58 இருந்து 1:58 வரைக்கும் நமக்கு அந்த சோடசக்கலை டைம் இருக்கு. அந்த 3 ஹவர்ஸ். இந்த 3 ஹவர்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு 5 நிமிஷம் தான் கடவுள் வந்து நம்ம வேண்டுதல் வைக்கிறோம் பாத்தீங்களா, அது அப்படியே ஆகட்டும் சொல்லி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். ஓகே, வெறும் அந்த 5 நிமிஷம் தான். ஆனா அந்த 5 நிமிஷம் எப்போ வரும் நமக்கு தெரியாது. அது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸாவும் இருக்கலாம், இல்ல அதுக்கு நடுவுல வரக்கூடிய டைமாவும் இருக்கலாம், இல்ல கடைசி வரக்கூடிய 5 நிமிஷமா இருக்கலாம். அதனால இந்த 3 மணி நேரம் மட்டும் நம்ம அந்த ஒரு உட்காந்துட்டு நம்மளுடைய மனசுல நம்ம என்ன நினைச்சிருக்கோமோ அந்த ஒரே ஒரு நியாயமான கோரிக்கை மனசுல வச்சுட்டு நீங்க ப்ரே பண்ணும்போது கண்டிப்பா கிடைக்கும். இது எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா 24 வியாழக்கிழமை மிட் நைட் 11:58 இருந்து 1:58 ஆமா 1:58 25 அதிகாலை 1:58 வரைக்குமே நமக்கு இந்த டைம் இருக்கு. பயன்படுத்திக்கங்க. ரொம்பவும் சக்தி வாய்ந்து எப்படி அபிஜித் மாதிரியோ இது. பட் இது நான் நிறைய என் லைஃப்லயே நான் இதை பயன்படுத்தி நிறைய எனக்கு சக்சஸ் கொடுத்துருக்க விஷயம். நிறைய 2-3 விஷயம்லாம் எனக்கு மிராக்கிள் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு பாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடி. மேம் அதே போல இந்த அமாவாசையை தொடர்ந்து சனிக்கிழமை 3ஆம் பிறை, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? ஆடி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய அனைத்துமே நமக்கு வந்து எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் தான். எப்படி ஆடி அமாவாசை, அதுக்கப்புறம் சோடசக்கலை டைமு, 3ஆம் பிறை, அப்புறம் வந்து நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, அதற்கப்புறம் சஷ்டி, எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த எப்படி இந்த ஆடி அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய 15 நாட்களும் நமக்கு எல்லா நாளுமே நீங்க என்ன வேண்டுதல் வச்சு அதுக்கான உரிய கடவுளை நம்ம கேட்கும் போது நமக்கு அதீத பலனை கொடுக்கும். அதே மாதிரி 3ஆம் பிறையும் 3ஆம் பிறை தரிசனம் வந்து ஒரு மாதத்துல ஒரு நாள் நம்ம வந்து சிவபெருமானை பாக்குறோம்னா அது 3ஆம் பிறை தரிசனத்துல தான் சிவபெருமானை நம்ம பார்ப்போம். அந்த நாள் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய 26 சனிக்கிழமை நமக்கு 3ஆம் பிறை தரிசனம் இருக்கு. அந்த நாள் அன்னைக்குமே நீங்க வந்து சந்திரனை போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு நம்மளுடைய நியாயமான வேண்டுதல்ல வந்து நியாயமான கோரிக்கை வேண்டுதல் வைக்கும் போது கடவுள் வந்து நமக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பார். நீங்க சிவபெருமானை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3ஆம் பிறை தரிசனம் 26 சனிக்கிழமை நீங்க சன் செட் எப்போ சூரியன் எப்போ மறையிறாரோ அதுல இருந்து பிளஸ் பண்ணிக்கோங்க 45 நிமிஷம். கரெக்டா பாத்தீங்கன்னா 3 தெரிவாங்க, ஒரு நூல் இழைய போல தெரியும் 3ஆம் பிறை தரிசனம். அப்போ நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ நியாயமான கோரிக்கை கண்டிப்பா நடக்கும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். ஏன்னா ஆடி அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனம். அந்த நேரம் பார்த்து சிவபெருமானையும் வணங்கலாம். நம்ம ஓம் மௌலீஸ்வராய நமகன்னு சொல்லி 10 முறை சொல்லி சந்திரனையும் வணங்கும் போது நமக்கு அதீத பலனை கொடுக்கும். நிச்சயமா மேம். ஆடி அமாவாசை தொடர்பா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா அந்த சோடசக்கலை நேரம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்கீங்க. ஸோ பயனுள்ள தகவல்கள் நிறைய பகிர்ந்துருக்கீங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.